அனைவருக்கும் வணக்கம். வல்லினச் சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி தொடர் 12. இன்றைக்கு நம்மிடையே புதுச்சேரியிலிருந்து திரு மனோகர் நாகரத்தினம் அவர்கள் மகாகவி நூலழகு என்ற தலைப்பில் கல்வி எனப்படுவது என்ற மகாகவி அவர்களுடைய நூலை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், சிறந்த ஒளிப்பட கலைஞர், அதே நேரத்தில் தமிழ் பண்கள் அறிந்தவர் என்ற கூடுதல் செய்தியையும் இங்கே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் நாம் மறைந்த பொதுவுடைமை தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு சில வினாடிகள் மௌன அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நம்மிடையே திரு மனோகர் நாகரத்தினம் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம்ங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் மனோகர். இங்கு பலரும் வித்யா மனோகரை நன்கு அறிந்திருப்பீர்கள். அந்த வித்யாவின் மனோகர் நான் தான். அடிப்படையில் நான் ஒரு விளம்பரத்துறை ஒளிப்பட கலைஞன். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் புதுவையில்தான். பள்ளி நாட்களிலேயே வாசிக்கும் பழக்கம் இருந்ததால் கவிஞர்கள் மு. மேத்தா, அப்துல் ரஹ்மான், வாலி, வைரமுத்து போன்றவர்களின் கவிதைகளை வாசித்து வந்தேன். பின்பு கவிதையிலிருந்து வாசிப்பு சிறுகதை, நாவல், கட்டுரைகளுக்கு மாறியது. 2014ஆம் ஆண்டில் திரு அகன் அவர்கள் மூலம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெற்றேன். மகாகவி அவர்களை புகைப்படம் எடுக்கும் அரிய வாய்ப்பை எனக்கு அவர் அளித்தார். இந்நேரத்தில் அகன் அவர்களுக்கு என் அன்பும் நன்றியும். படிப்பு என்பது பாதியே, பிரயோகிப்பதில்தான் மீதி நிரம்பும். சரி என்பதை சார்ந்திருப்பதும் தவறு என்பதை தண்டித்து அழிப்பதும் அறிவின் வளர்ச்சிக்கு அடையாளங்கள். மகாகவியின் இவ்வரிகளை சொல்லி இன்றைய நிகழ்வில் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கல்வி எனப்படுவது என்ற கட்டுரை நூல் குறித்த என்னுடைய பார்வையை வாசிப்பு அனுபவமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். முதலில் இந்நூல் உருவாக காரணமாக இருந்த சூழலை சொல்ல வேண்டும் என்பதால் நூல் முன்னுரையில் கவிஞர் அகன் அவர்கள் எழுதியுள்ள சில செய்திகளை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடக்க கல்வியின் தரம் நடுவண் அரசின் தரவுகளோடு ஒப்பிடும்போது புதுச்சேரியில் குறைந்து வருவதாகவும், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் அலட்சிய போக்கும் ஆய்வாளர்களின் கவனக்குறைவுமே அதற்கு காரணம் என்று ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளதாகவும், அதற்கு நாம் நல்லதொரு தீர்வினை காண வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு வல்லவன் அவர்கள் அப்போது பள்ளி ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருந்த நம் அன்பிற்குரிய அகன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆலோசனைகள் பெறுவதற்கான உயர் அலுவலர்கள் கூட்டம் நடந்துள்ளது. கூட்டத்தின் முடிவில் நாளை ஒரு திட்டம் உருவாக்கி கோப்பு எனக்கு அனுப்புங்கள் என்று இயக்குனர் சொல்லவும், அமிர்த கணேசன் அவர்கள் மிஷன் M3 மோட்டிவேஷன், மெட்டீரியல் அண்ட் மெத்தடாலஜி என்ற பெயரில் தொடர் செயல்பாடு ஒன்றை உருவாக்கினார். ஆசிரியர்களுக்கு உணர்வூக்கம் அளிப்பதற்காக கலந்துரையாடல்கள் நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு, சமுதாயத்தின் குரலென விளங்கும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளின் மூலம் ஆசிரியர்களின் தேவை, சேவை பற்றியும் தங்களின் இந்த உயர்நிலைக்கு ஆசிரியர்களின் பங்களிப்பு பற்றியும் கலந்துரையாடுவதற்காக புதுச்சேரி அரசு கல்வித்துறை ஆளுமைகளை அழைத்து தொடர் கூட்டங்கள் ஏற்பாடு செய்திருந்தது. இச்சூழலில் தொடக்க விழாவில் மகாகவி அவர்கள் ஆற்றிய உரையின் எழுத்து வடிவமாக இந்நூல் கவிஞர் அமிர்த கணேசன் அவர்களால் தொகுக்கப்பட்டு புதுச்சேரி ஒருதுளி கவிதை வெளியீடாக 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இனி நாம் நூலுக்கு செல்வோம். முதலில் மகாகவி தான் எப்படிப்பட்ட பள்ளி ஆசிரியர் என்பதை நினைவு கூறுகையில், 10 ஆண்டு காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி 22 ஆண்டு காலம் கல்லூரியில் பேராசிரியராக முறையாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியன் நான். எனவே என் இனத்தாரோடு நான் களத்தில் நிற்கிறேன் என்பது எனக்கு பெருமை. இன்னமும் கூட எனக்கு புதுச்சேரி அரசு ஒருவேளை விதிகளை தளர்த்தி வேலை தரும் என்றால் ஆசிரியராக பணியாற்ற கூட எனக்கு விருப்பம் உண்டு என்று தன் ஆவலை வெளிப்படுத்தியுள்ளார். தான் எப்படிப்பட்ட பள்ளி ஆசிரியர் என்பதை மகாகவி ஒரு நிகழ்வின் மூலம் எடுத்துரைக்கிறார். ஐயா பொதிகை தொலைக்காட்சியில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த காலத்தில் உடன் பணிபுரிந்த செய்தியாளர்கள் இருவர்
ஸ்டான்லி மருத்துவமனையில் மிக புகழ்பெற்ற மருத்துவர் நரேந்திரன் என்பவரை பேட்டி கண்டு வர போன போது 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மண்டையில் அடிபட்டு படுக்கையில் இருந்திருக்கிறார். நலவேண்பா, நாலடியார், திருக்குறள், பாரதியார், பாரதிதாசன் பாடல்களை எல்லாம் ஒப்பிக்கிறார். வேற எந்த நினைவும் அவருக்கு இல்லை. அவருடைய ஞாபகத்தில் இப்போது இருப்பன அவருக்கு பிடித்த சில தமிழ் பாடல்களும் அவருக்கு தமிழ் பாடம் சொல்லிக் கொடுத்த தமிழன்பன் என்ற ஆசிரியர் பெயரும் தான் என்ற செய்தியை தமிழன்பன் ஐயாவிடம் நண்பர்கள் தெரிவித்து, நீங்கள் ஒரு முறை ஸ்டான்லிக்கு போய் டாக்டர் நரேந்திரனை பாருங்கள், அந்த அடிபட்ட ஆசாமி நலம் பெற ஏதேனும் வழி பிறக்கலாம் என்றனர். மனைவி மக்கள் பெயர் மறந்தாலும் தன் ஆசிரியரை அந்த மாணவன் எத்துணை அளவிற்கு உள்வாங்கியிருக்கிறான் என்பது இங்கு கருத்தில் கொள்ளத்தக்கது. கல்லூரி ஆசிரியராக இருந்தபோது ஐயாவிடம் தமிழ் பயின்ற மாணவர் ஜெயக்குமார் பின்னாளில் திருமணமாகி தன் குழந்தை பிறந்தபோது தன் மகனுக்கு தமிழன்பன் என்று பெயரிட்டு அச்செய்தியை ஐயா அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார். இதை விட ஒரு ஆசிரியருக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும்? மேலும் தமிழன்பன் ஐயா தன்னுடைய மாணவ பருவம் குறித்து பேசுகையில், சென்னிமலை மாவட்ட தொடக்கப்பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது கருப்பண்ணன் என்ற ஆசிரியர் கணிதம் நடத்தி வந்தார். அவர் நடத்திய கணக்குகள் எல்லாம் மறந்துவிட்டன, ஆனால் அவரது கிள்ளுகள் மட்டும் நினைவில் இருக்கின்றன என்று சுவைபட எழுதியுள்ளார். சங்கரலிங்கம் என்ற ஆசிரியர் பள்ளி நேரம் முடிந்த பிறகு மாலை வேளையில் தேநீரும் தின்பண்டமும் வாங்கி கொடுத்து என்னுடன் உரையாடுவார். அவருக்கு சித்த வைத்தியமும் கைரேகை சோதிடமும் தெரியும். ஒரு நாள் என் கையை பார்த்துவிட்டு, பெரியவனா நீ வருவேடா என்றார். வயதானால் பெரியவனாகத்தானே வர முடியும் என்றேன் நான். இல்லடா, நீ பெரிய ஆளா வருவ, நான் இருப்பேனோ இல்லையோ என்றார். ஆசிரியர் சங்கரலிங்கத்தை இப்போதும் நான் நினைத்துக் கொள்கிறேன். எனக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர்கள் இன்னமும் என் நினைவுகளில் இருக்கிறார்கள் என்று நெகிழ்வுடன் கூறியுள்ளார். தாய் கர்ப்பத்திலிருந்து பிள்ளையை பெறுகிறாள். அவ்வாறு பிறந்த பிள்ளையை வகுப்பறை என்னும் கர்ப்பத்தில் வைத்து காத்து வளர்த்தெடுப்பவன் ஆசிரியன். எனவேதான் எந்த பிள்ளைக்கும் ஆசிரியன் கர்ப்பகிரகமாக திகழ்கிறான். எனவே கர்ப்பகிரகம் என்றால் கடவுள் இருக்கும் இடம் அல்ல, ஆசிரியர் இருக்கும் இடம். பிறந்த குழந்தைக்கு மறுபிறப்பாக உருமாற்றும் இடம்தான் வகுப்பறை என்றால், அங்கு உள்ள ஆசிரியர் இருக்கும் இடமே கர்ப்பகிரகம் எனப்படும். எனவே மாதா, பிதா, குரு ஆகியோர் கடவுள்கள் என்று கருதப்பட்டனர். இதையே கொஞ்சம் மாற்றினால் மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கும் குருவே கடவுள் ஆவான். எனவே கல்வி கொடுக்கும் ஆசிரியன் பெற்றோர்களை விட போற்ற தகுந்தவன், அவனே கடவுள். கல்வி கொடுக்கும் ஆசிரியன் பெற்றோர்களை விட பெரிதும் மதிக்கத்தக்கவன். எனவே ஆசிரிய பணி ஒப்பற்ற பணி, உயரிய பணி என்று தெளிவுற மொழிந்து, மேலும் ஆசிரியர்களை பாராட்டும் வகையில் வாழ்வை அளித்த பெற்றோர்களை விட வாழ்வாங்கு வாழும் முறையை அளித்த ஆசிரியர் பெரிதும் போற்றப்பட வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் கூறியதையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வில்ராண்ட் என்ற புகழ்மிக்க வரலாற்று ஆசிரியர் கூற்றாக சில செய்திகளை ஐயா கூறியுள்ளார். கற்பிக்க ஆசிரியர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்றால், அவர்கள் பெற்றுள்ள பட்டங்களும் அடைந்துள்ள கல்வியாலும் அல்ல, ஆளுமை பண்புகள் மற்றும் அவர்களுடைய நன்னடத்தை முறையிலும் தான் ஆசிரியர் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களிடம் தாமே சென்று அடைய வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்கள் தான் பாட புத்தகம். ஜேசுதாஸ் நன்றாக பாடுகிறார் என்றால் பாடலை முழுமையாக உள்வாங்கி அவரே பாடலாகி விடுவதால் ரசிப்புத்தன்மை கூடுகிறது. இப்படி ஜேசுதாஸே பாட்டாக மாறினால் அன்றி அவர் பாட்டு வெற்றியடையாது. அவர் அனுபவம் அப்போதுதான் மற்றவர்களுக்கு அனுபவமாகும். எனவே ஆசிரியர்களே பாடநூலாக மாறினால்தான் கல்வி உயரும். எனவே ஆசிரியர் பணிக்கு வந்துள்ள உங்களை எல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன். ஆசிரியர் பணி என்பது சமூகத்தில் மிக உயர்ந்த பணி. முன்பெல்லாம் சமூகத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் ஆசிரியர் துணையின்றி நடைபெற்றதில்லை. சிற்றூர்களில் எல்லாம் ஆசிரியர் தான் கடிதம் எழுதுவார், விண்ணப்பம் எழுதுவார், படிவங்கள் பூர்த்தி செய்வார், அனைத்தையும் வாசித்து காட்டுவார். ஆசிரியர்கள் தான் எல்லாமே என்ற செய்தி நம்மையும் பெருமிதம் கொள்ள செய்கிறது. கோல்ட்ஸ்மித் என்ற புகழ்பெற்ற கவிஞன் கிராமத்து பள்ளி ஆசிரியர், த வில்லேஜ் ஸ்கூல் டீச்சர் என்ற ஒரு அழகிய கவிதை எழுதியுள்ளான். கிராமத்தில் ஒரு ஆசிரியன் என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறான் என்பதை அக்கவிதை சொல்கிறது. குஞ்சு பறவைகளுக்கு தாய் பறவை எவ்வாறு பழக்கப்படுத்தி பறக்க வைக்கிறதோ, கீழே உள்ள குஞ்சு பறவையை லாவகமாக தாய்ப்பறவை எவ்வாறு பிடித்து காப்பாற்றுகிறதோ,
அதுபோல ஆசிரியர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து பழக்கப்படுத்தி கல்விவானில் பறக்க விட வேண்டும். இவ்வாறு தாய் பறவைக்கும் குஞ்சு பறவைக்குமாக உறவாக ஆசிரியர் மாணவர் உறவை சித்தரிக்கிறார் கோல்ட்ஸ்மித் என்ற தகவலும் இந்நூல் வழி நாம் அறியலாம். அடுத்து தேர்வு முறை பற்றி சொல்லும் போது நமது தேர்வு முறையே மனப்பாடத்தை நம்பியுள்ள தேர்வு முறையாகும். மனப்பாடம் செய்து என்ன எழுத முடிகிறதோ, அங்காடியில் கிடைக்கும் குறிப்பேடுகள் மூலம் மனப்பாடம் செய்து என்ன எழுத முடிகிறதோ அவற்றுக்குத்தான் மதிப்பெண்கள் என்ற நம் நிலை மாற வேண்டும். எனவேதான் ஆசிரியர் வகுப்பறைக்கு செல்வதற்கு முன் கோனார் படிக்கிறார், மாணவன் தேர்வுக்கு செல்வதற்கு முன் கோனார் படிக்கிறான். அப்புறம் எப்படி கல்வி என்ற வினா நம்மை சிந்திக்க வைக்கிறார் மகாகவி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் பயின்ற போது ஆங்கில பேராசிரியராக இருந்த சீதாராமன் அவர்களை பற்றி பேசும் இடத்தில், ஆசிரியர் தேர்வு கூட்டத்துக்கு வருவார், வினாத்தாள் கொடுப்பார், விடை எழுதும் தாள் கொடுப்பார், சன்னலோரத்தில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஷேக்ஸ்பியர் படிப்பார். அப்போது தேப்போமி அவர்கள் தமிழ்துறை பேராசிரியர், இவரிடம் ஷேக்ஸ்பியர் கற்பார். ஒரு மாணவன் கூட பார்த்து எழுதவில்லை. மாணவர்கள் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை என்று பழைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். வெளிநாடுகளில் தேர்வு முறை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சொல்லும்போது, சீனாவில் தேர்வு என்பது திறந்த புத்தகங்களுடன் நடைபெறக்கூடியது என்கிறார். ஆனால் வினாக்களுக்கான விடைகள் அந்த புத்தகத்தில் இருக்க மாட்டார். திறந்த புத்தக முறையில் அமைந்த தேர்வுகளில் தேர்வு கூடத்திலேயே மாணவர்கள் வினாக்கள் குறித்து விடைகள் குறித்தும் விவாதிக்கலாம். தேர்வு என்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து செய்யும் ஒரு அறிவு வேள்வியாக இருத்தல் வேண்டும். வெளிநாடுகளில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் தான் மதிப்பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பேராசிரியரிடம் இத்தனை இடம் இருக்கிறது என்று முன்னரே அறிவித்து விடுவார்கள். எவரிடம் காலி இடங்கள் அதிகமாக உண்டோ அவரிடம் செல்வதில்லை. நல்ல பேராசிரியரிடம் பயின்றால் ஒரு மாணவன் 17 18 மணி நேரம் உழைக்க வேண்டும். பேராசிரியரோடு தங்கி பயிலலாம், உணவருந்தலாம், உலா போகலாம் என்கிறார். மேலும் அமெரிக்காவில் சேலம் என்ற ஒரு நகருக்கு சென்ற அனுபவத்தை கூறும் பொழுது ஆசிரியர்களையும் சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். சேலம் நகரில் சுரங்கவியல் பேராசிரியராக இருக்கும் ராமகிருஷ்ணன் அவர்களின் மனைவி விஜயலட்சுமி உயர்நிலை பள்ளி ஆசிரியை. அந்த ஊரில் ஒரு நாள் விஜயலட்சுமி நாள் என்று கொண்டாடினார்கள். சிறந்த ஆசிரியரை சமூகம் மதித்து பாராட்டி அவர் பெயரில் ஒரு நாளை முழுவதும் கொண்டாடுகிறது. நல்ல ஆசிரியர் ஒருவர் பெயரால் நாளைய தினம் இருக்கும் என முன்பாகவே அறிவித்து விடுகிறார்கள். மாநில ஆளுநர் குறிப்பிட்ட ஆசிரியரை அழைத்து விருந்து அளிக்கிறார். புதுச்சேரியில் இவ்வாறு செய்து பாருங்கள் என்று ஆலோசனை ஒன்றையும் வைத்துள்ளார் மகாகவி. அடுத்ததாக யார் நல்ல ஆசிரியர் என்பதை சொல்லும் இடத்து ஒவ்வொரு மாணவனுடைய உட்பொதிந்த முழு ஆளுமை பண்பையை இனங்கண்டறிந்து அதை முழுமையாக வெளிக்கொண்டு வருபவரே நல்ல ஆசிரியர். ஒவ்வொரு மாணவரிடத்திலும் ஒரு சர்.சி.வி. ராமன் இருக்கலாம், யாருக்குள் பாரதி இருக்கிறார், யாருக்குள் பாரதிதாசன் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஒருவனுள் அப்துல் கலாமும் இருக்கலாம், ஆப்ரஹாம் லிங்கனும் இருக்கலாம். கண்டறிய வேண்டும், அதனை அடைய செய்ய வேண்டும். அதற்கு துணை செய்பவரே நல்ல ஆசிரியர். தனித்தன்மை வாழ்ந்த மாணவர்களை இனங்கண்டறிந்து அவர்களுக்கு கூடுதலாக கற்பித்தல் வேண்டும். தனி கவனத்தை செலுத்துபவர் யாரோ அவரே சிறந்த ஆசிரியர். எந்த மாணவரிடம் ஒரு தாயை போல அன்பு காட்ட முடிகிறதோ, ததும்பி வழியும் பாசத்தை செலுத்த முடிகிறதோ அந்த மாணவன் நல்ல ஆசிரியரை இனங்கண்டறிவான். தான் கற்றதையெல்லாம் மாணவனுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற கொடை உணர்வு எவருக்கு இருக்கிறதோ அவரே நல்ல ஆசிரியர் என்று மிக அருமையாக சொல்கிறார். இந்நேரத்தில் திரு வினோபா பாவே அவர்களும் தனது கல்வியில் மலர்தல் எனும் நூலில் கல்வியின் சொல்லிலடங்கா தன்மை எனும் தலைப்பில் வாழ்வுக்காக நடைபெறும் செயல்களின் மூலமே கல்வி கிடைக்க வேண்டும். புத்தகங்களை மூளையில் புகுத்துவதனால் மனிதன் அறிவாளி ஆகிவிடக் கூடுமானால் அடுக்கி வைத்திருக்கும் அலமாரிகள் எல்லாம் அறிவாளிகளாகிவிடும். இத்தகைய தடை நீக்கும் கல்வி அளிக்கும் ஆசிரியரே சமுதாயத்தின் குருவாக மாறுகிறார். இவரே சமுதாயத்தின் தந்தை. இத்தகைய குருமார்களிடம் கல்வி கற்கும் குழந்தைகள் பேறு பெற்றவர்கள் என்கிறார். கற்பிக்கும் முறை பற்றி பேசுகிறார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஆசிரியர் எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணங்கள் நம்மிடையே உண்டு. கணக்கு வராது என்று சொல்வதை விட இன்னது செய்தால் கணக்கு வரும் என்று சொல்பவரே நல்ல ஆசிரியர். என் கணக்கு ஆசிரியர் எனக்கு அப்போதே சொல்லிவிட்டார், நோக்கெல்லாம் கணக்கே வராதுடா என்று.
10ஆம் வகுப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை தமிழன்னை என்னை வாரி அணைத்துக் கொண்டாள். பிழைத்தேன். மாணவன் மத்தியில் ஒரு அழுத்தத்தையும் பாதிப்பையும் உண்டாக்குகிறாரோ அவரே நல்ல ஆசிரியர் என்கிறார் மகாகவி. காலம் தவறாமையின் அவசியத்தை கூறும் இடத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர் அறநெறி தவற மாட்டார் என்ற நம்பிக்கையை இந்த சமூகத்திற்கும் மாணவருக்கும் நாம் அளித்தாக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர் அறநெறி தவற மாட்டார் என்ற நம்பிக்கையை இந்த சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் நாம் அளித்தாக வேண்டும். ஆசிரியர் என்பவர் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருத்தல் வேண்டும் என்கிறார். விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து அவனுளம் கொள கோட்டமில் மனதில் நூல் கொடுத்தல் என்ப. ஆசிரியருக்கு உளவியல் நூல் அறிவும் பயிற்சியும் தேவை என்பதை நன்னூலார் அழகாக சொல்லியிருப்பதை பகிர்ந்துள்ளார் மகாகவி. இந்நூலில் உள்ள கருத்துகள் என்னை மிகவும் ஈர்த்ததால் எங்கள் மகள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது அவளின் பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த நூலை நான் பரிசாக வழங்கினேன். இப்படியாக ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து மிக நேர்த்தியாக பல பல விடயங்களை பகிர்ந்து கொண்டு ஆசிரியர்கள் குறித்து தான் எழுதிய ஒரு கவிதையோடு தன் உரையை நிறைவு செய்கிறார் மகாகவி. அந்த கவிதை வருமாறு: பெற்றோர்கள் உலகுக்கு ஒரு குழந்தையை தரலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு உலகையே தருபவர்கள் ஆசிரியர்கள். கருவறை ஒரு குழந்தையை மட்டுமே பெற்றுக் கொடுக்கும். வகுப்பறை மட்டுமே ஒரு அறிஞனை, கலைஞனை, பொறியியல் புலவனை பெற்றுக் கொடுக்கும். உறங்காத வெளிச்சத்தில் உற்பத்தியானவர்கள் ஆசிரியர்கள். கரியை வைரமாக்கும் கலையை பூமிக்கு கற்றுக் கொடுத்த அறிவு சித்தர்கள். கட்டப்பட்ட பாலத்தை கடப்பதை கற்றுக் கொடுப்பதா கல்வி? கட்டப்பட்ட பாலத்தை கடப்பதை கற்றுக் கொடுப்பதா கல்வி? பாலத்தை கட்டுவது எப்படி என்று கற்றுக் கொடுப்பதற்குத்தான் கல்வி என்று பெயர். ஆசிரியர்களை போற்றாத நாட்டில் உச்சி சூரியன் உதடுகள் கூட இருளின் செய்திகளைத்தான் உச்சரிக்கும். சிறந்த ஆசிரியராக மட்டுமே சர்வபள்ளியின் சரித்திரம் முடிந்திருந்தால் அவர் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் ஆகியிருக்குமா? சிறந்த ஆசிரியராக மட்டுமே சர்வபள்ளியின் சரித்திரம் முடிந்திருந்தால் அவர் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் ஆகியிருக்குமா? இனியேனும் சரியான சர்வ ஆசிரியர்களும் சர்வ பள்ளிகள் என்றே போற்றுவோம். முண்டாசை கழற்றி நம்முன் நின்று நல்லது என்று சொல்லி நம்மை போற்றுவார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். தமிழன்பனாரின் கனைகளும் கனிகளும் என்ற அவருடைய நேர்காணலின் தொகுப்பில் திருத்தப்பட்ட வருத்தம் என்ற தலைப்பில் ஏன் எழுதினீர்கள் என்று கேள்விக்கு மகாகவியின் பதில். ஏன் எழுதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு மகாகவியின் பதில்: எழுதாமல் இருக்க முடியாததால் எழுதுகிறேன். சுவாசிக்காமல் இருக்க முடியவில்லை, சுவாசிக்கிறேன் என்பது போலன்று. சுவாசிப்பது நின்ற பிறகு சுவாசமில்லை. எழுதியது நின்ற பிறகும் எழுத்து உண்டு. எழுதுவதற்கு முன்பும் நான் இருந்தேன். எழுதுவதற்கு முன்பும் நான் இருந்தேன். எழுதியது நின்ற பின்னும் நான் இருப்பேன். எழுதியது நின்ற பின்னும் நான் இருப்பேன். இந்த நிகழ்வில் உங்கள் அனைவருடன் இணைந்து மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றியும் அன்பும். மிக்க நன்றி தோழர். மகாகவி அவர்களுடைய கவிதை தொகுப்புகளை நிறைய பேர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் முறையாக அவருடைய கட்டுரையிலிருந்து கல்வி குறித்து மகாகவி அவர்கள் எழுதிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்க உங்களுடைய உரையில் சொன்னது போல தமிழ் ஆசிரியர்களை பற்றி என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய தமிழாசிரியர்கள் எல்லாம் வந்து சென்றார்கள். அதுதான் அவருடைய கட்டுரையின் வலிமை என்று நினைக்கின்றேன். மிக பெரும்பான்மையான நேரம் பிள்ளைகள் ஆசிரியர்களோடு தான் வளர்கின்றார்கள். எனவே அந்த ஆசிரியர்கள் என்பவர்கள் பாடநூலாகவே இருக்க வேண்டும் என்ற மகாகவி அவர்களுடைய வரியை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக பேராசிரியர் முத்துசண்முகம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், சொல்லுங்க. இப்போ மனோகர் அண்ணா அற்புதமான உரையா இருந்தது. நீங்க சொன்னது போல கட்டுரை இப்பதான் முதல் தடவை கேட்கிறோம் இந்த நிகழ்வுல. அவருடைய கவிதையில இருக்கிற அந்த அருமையான கவிதைகள்லாம் கேட்ட பிறகு கட்டுரையில அவர் சொல்ற அந்த சிந்தனைகள் பயங்கரமா இருந்தது. அதுல முக்கியமா ஒரு விஷயம் கேட்டதும் சிலிர்த்த ஒரு விஷயம் ஆசிரியர்கள் கொடையாளிகளாக இருக்கணும் அப்படின்ற தனக்கு தெரிஞ்சதை குழந்தைங்களுக்கு கொடுக்குற கொடையாளியா இருக்கணும்ன்றது டக்குன்னு ஒரு நிமிஷம் சிரித்துருச்சு. என்ன ஒரு சிந்தனை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
அற்புதமான உரை அண்ணா. இந்த இந்த உரை கேட்கும் போது நிறைய வந்துட்டு போனாங்க. வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி ஒரு ஆசிரியர் எனக்கு இருந்தாரு. அவரெல்லாம் மைண்ட்ல வந்துட்டு போனாங்க. அவங்கள நினைவு கூர்ற விதமா இது இருக்குது. ஆசிரியர் தினம் நினைக்கிறேன். நம்ம தமிழன்பன் ஐயாவை அறிமுகப்படுத்தின எங்க ஆசான் அகன் ஐயாக்கு இந்த சமயத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. ஐயா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி தோழர். இப்ப நீங்க பேசுங்கய்யா பேராசிரியர் ஐயா. வணக்கம். புதுவை மனோகர் நாகரத்னம் அவர்கள் கல்வி எனப்படுது என்ற பொருண்மையிலே அழகான செய்திகளை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். அவர் இயற்கையிலே நான் ஒரு விளம்பர ஒளிப்பட கலைஞர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஒளிப்படம் எடுக்கிற பொழுது கிளிக் 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 என்று ஒரு தெறிப்பான ஒலி வெளியிலே வரும். அதை போல ஒரு 4-5 சிறப்பான சுருக்கமான நறுக்கு தெரித்தார் போன்ற செய்திகளை எல்லாம் இங்கே சொன்னார். ஆசிரியர் என்று சொல்லுகிறவர் ஒரு பாட புத்தகம். ஆசிரியர் தான் கடவுள். ஆசிரியரும் மாணவர்களும் சேர்ந்து செய்கிற ஒரு வேள்விதான் தேர்வு முறை. கரியை வைரமாக்குற வித்தையை ஆசிரியர்கள் செய்கிறார்கள். ஆக உலகத்தை நமக்கு திறந்து காட்டுகிற மிகப்பெரிய புத்தகமாக ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தமிழன்மனுடைய கல்வி குறித்த அத்தனை கருத்துக்களையும் அகன் ஐயாவுடைய கல்வி பணியோடு சேர்த்து இணைத்து பார்த்து ஒரு அருமையான சுருக்கமான இயல்பான உரைநடையிலே அவருடைய பொழிவு இங்கே ஆற்றியிருக்கிறார்கள். பொதுவாக சிரிக்கவும் சிந்திக்கவும் மனிதனால் மட்டுமே முடியும். மனிதனுக்கு இயற்கை தந்திருக்கிற வரம் இவை. கல்வி அறிவு இருந்தால் மட்டுமே மனிதனால் சிந்திக்க முடியும். கனிந்த இதயம் மலர்ந்தால் மட்டுமே சிரிக்க முடியும். இவை இரண்டும் இருந்தால் மட்டுமே மனிதனாய் வாழ முடியும். சிரிப்பையும் சிந்திப்பதையும் மறக்கும் பொழுது மனிதன் இறக்கிறான். இதை இன்னும் சுருக்கமாக இவ்வாறு சொல்லலாம் என்று கருதுகிறேன். கல்வி தருவது அறிவு, அறிவு தருவது அனுபவம், அனுபவம் தருவது வாழ்க்கை, வாழ்க்கை தருவது புகழ், புகழ் தருவது மரணத்திற்கு பிறகும் மற்றொரு வாழ்க்கை. ஆக வாழ்க்கை வட்டத்தினுடைய நடுப்புள்ளியே கவிதை என்று நாம் சொல்லலாம். இன்னொரு தமிழனுடைய மிகச் சுருக்கமான ஒரு கவிதையை இங்கே கவிதை போன்றிருக்கிற ஒன்றை இங்கே இணைத்து சொல்லுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒருவேளை படிப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போனால் கூட குறைந்த நேரமே தனக்கு இருக்கிறது என்று குறைபட்டு கொண்டு கொள்வதற்கு கூட ஒரு சின்ன சலுகையை தருகிறார் தமிழன்பன். தினம் ஒரு வரிதான் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடி படி. தினம் 2 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி. தினம் 3 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் ஐக்கூ படி. தினம் 4 வரிதான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி. படிக்கவே முடியாது என்று சொன்னால் எப்படி என்று படிக்க வாய்ப்பில்லாதவர்களுக்கும் கூட ஒரு சலுகையாக தமிழன்பன் இதையே பரிந்துரைக்கிறார். ஆக இந்த கல்வி கற்கிறவர்களுக்கும் கல்வியை சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கும் இருக்கிற உறவு பற்றி பாரதிதாசன் மிக காத்திரமான ஒரு கவிதையை சொல்லுவார். கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், அறிவார்ந்த சமூகம் அமைய வேண்டும். ஆக கற்காதவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஏன் நீங்கள் கல்வி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கல்வி சொல்லிக் கொடுக்காதவர்களையும் பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் பாரதிதாசன். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கும் தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று வேகமான ஒரு கவிதைகளை சொல்லுவார். ஆனால் இப்பொழுது தமிழன்பன் அகன் போன்றவர்களெல்லாம் அந்த துறையிலே ஈடுபாடு கொண்டு ஆசிரியருடைய அந்த பணியை சிறக்க செய்திருக்கிறார்கள். இன்றைய உலகம் கல்வி உலகமாக மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற இந்த இனிப்பான செய்தியை பாரதிதாசன் என்று கேட்டிருந்தால் அந்த கடுமையான கவிதையை கூட கொஞ்சம் குறைத்து மென்மையான கவிதையாக சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். ஆக தமிழனுடைய கவிதைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்த நாம் அவருடைய
உரைநடை நூலாக இருக்கிற கல்வி எனப்படுவது என்ற நூலிலிருந்து நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய செய்திகளை எல்லாம் இங்கே மனோகர் நாகரத்னம் அவர்கள் இயல்பான பேச்சிலே ஒரு பேச்சு மொழியிலே இங்கே உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த கல்வியை பற்றி சமூகம் சிந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த தொடர் வழங்கியிருக்கிறது. வழக்கம் போல இந்த தொடரிலே கலந்து கொண்டு கருத்துக்களை எல்லாம் நாளும் பகிர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், அத்தனை நல்லவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த பாராட்டுதலையும் வணக்கத்தையும் குறிப்பாக மனோகர் நாகரத்னம் அவர்களுக்கும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. எப்போதும் போல உங்களுடைய முத்தாய்ப்பான அந்த உரை மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. அகனையா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. மனோகர் நாகரத்னம் மிக சிறந்த புகைப்பட கலைஞர். அவருக்கு பிடித்தது இருள், இருட்டு, கருப்பு. கருப்பு தான் அவருக்கு பிடித்த நிறம். ஆனால் அவருடைய உச்சரிப்பிலும் அவருடைய உரை அளிப்பு பாங்கிலும் நல்ல வெளிச்சம் அடித்தது. எழுதியவருடைய உருவத்தை, உள்ளத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதுதான் பேசுகின்றவருடைய பணியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் மகாகவியினுடைய எழுத்துக்களுக்கு நல்ல வெளிச்சத்தை அளித்துள்ளார் தன்னுடைய உரையின் மூலமாக. அவருடைய தந்தையார் திருமிகு நாகரத்னம் என்று இருந்திருந்தால் நெகிழ்ந்து போயிருப்பார், மகிழ்ந்து போயிருப்பார். தன் மகன் இப்படி ஒரு உரையாற்றுவான் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். அவருடைய இளவல் குமார் என்கின்ற, செந்தில் குமார் என்கின்ற, நான் சின்ன பண்ணை என்று அழைக்கக்கூடியவனும் நல்ல வாசகன்தான். இருவருக்கும் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஒரு நூலை வாசிக்கும் போதே அந்த நூலின் முக்கிய பகுதிகளை அடிக்கோடிட்டு வைத்திருப்பது அவர்களுடைய வழக்கம். அடுத்தவர் வாசிக்கும் போது அவர்களுடைய வாசிப்பு பணியை சற்று இலகுவாக்கக்கூடிய ஒரு செயல் அது. அந்த கோடிட்ட பகுதிகளை படித்தாலே அந்த நூலினுடைய சாராம்சம் விளங்கிவிடும். அந்த நிலையில் கல்வி எனப்படுவது என்ற இந்த சிறிய நூலை அவர் எடுத்துக்கொண்டு பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது. என் மனத்தில் நன்றி அலைகள் உருவாகின்றன. மிக அருமையான ஒரு உரையை, ஒரு நூல் பற்றிய, நல்ல நூல் பற்றிய உரையை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே இப்பொழுது நடக்கக்கூடியவை எல்லாம் அன்றே எங்களுடைய புதுச்சேரியில் நடந்தேறின. ஒன்றிய அரசினுடைய திணிப்பு பல நிலையில் இருந்த ஒரு சூழல் அது. அதில் இந்த தொடக்க கல்வியானது ஒரு சோதனை குழாய் போன்று எல்லோருடைய கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஆட்சியாளரும் தன்னுடைய கற்பனை வீச்சுக்கு இணங்க இந்த தொடக்க கல்வியை போட்டு சொல்ல வேண்டுமென்றால் சின்ன பின்னமாக்குவார்கள். ஒருவர் வந்தார், மகிழ்கல்வி என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். மற்றொருவர் வந்தார், சுமையுல்லா கல்வி என்கின்ற முறையை கொண்டு வந்தார். மற்றொருவர் வந்தார், இந்த அட்டை ஆசிரியர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அட்டை வாத்தியாரு என்பதை மாற்றி ஆசிரியர் என்ற பெயருக்கு அணிகலனாக திகழக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என்கின்ற பதத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், ஏபிஎல் என்கின்ற அட்டை வழி கல்வியை ஒருவர் கொண்டு வந்தார். ஆனால் எல்லாமே நிரந்தரமாக இல்லை. ஒன்று வந்தவுடன் மற்றது அழிந்து போய்விட்டது. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் நிலைத்திருக்கின்றனர் அவர்களுடைய மாணவர்களோடு. இந்த மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர்கள் எவ்வாறு நற்பணி ஆற்ற முடியும் என்பதை விளங்க வைப்பதுதான் அந்த M3 என்கின்ற திட்டத்தினுடைய நோக்கம். ஒரு ஆசிரியரை கண்காணிப்பு அதிகாரிகள் அல்லது கல்வி அமைச்சர் அல்லது கல்வித்துறை செயலர், இயக்குனர் இவர்களெல்லாம் ஒன்று கூடி அவர்களை கூட்டி வைத்து வசவு மழை பொழிவதில் எந்த பயனும் இருக்க போவதில்லை. 100 ஆசிரியர்களில் ஏறக்குறைய 50 ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களே. மீதமுள்ள 50 ஆசிரியர்களை வழிப்படுத்துவதுதான் நமது நோக்கம். அதற்கு மிக முக்கியமானது அவர்களை உற்சாகப்படுத்துதல், அவர்களை ஊக்குவித்தல். இவ்வாறு செய்யும் பொழுது ஏறக்குறைய 30 ஆசிரியர்கள் இந்த 50 ஆசிரியர்கள் பட்டியல் இணைந்து விடுவர். மீதம் இருப்பது 20. இந்த 20 ஆசிரியர்களுக்கு வல்லாண்மை மிக்க ஆன்றோர் சான்றோர்களை அழைத்து வந்து அவர்களுடைய ஆசிரியர்களை நினைக்க வைத்து தங்களுடைய அனுபவங்களை பகிர வைத்து ஆசிரியர் பணி எத்தகையது என்பதை விளங்க வைத்தலின் மூலமாக அதிலிருந்து ஒரு 10 ஆசிரியர்களை மடைமாற்றம் செய்யலாம். சரி, இப்பொழுது 90 ஆசிரியர்கள் கிடைத்து விட்டனர். மீதம் 10.
அந்த 10 ஆசிரியர்கள் தாங்களாக மனம் வைத்து திருந்தினால் மட்டுமே கல்வியில் மாற்றம் ஏற்படும் என்ற நிலையில்தான் இந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்தேன். அப்துல் ரஹ்மான் வந்தார், அருமையான உரையாற்றினார். யுகபாரதி வந்தார், யுகங்களெல்லாம் நிற்கக்கூடிய உரையாற்றினார். பிறகு பிரபஞ்சன் வந்தார், தன்னுடைய பேரானுபவத்தை ஆசிரியர்களோடு பகிர்ந்து கொண்டார். திருப்பூர் கிருஷ்ணன் வந்தார். பிறகு என்னுடைய ஆசான் பஞ்சாங்கம் அவர்கள் வந்தார். என்னுடைய அன்பிற்கினிய தம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்தார்கள். ஆக இவர்கள் எல்லோரும் வந்திருந்து தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எங்கள் ஆசிரியர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வெண்ணிலா அவர்களும் வந்தார். அதுபோல் மீனாட்சி அக்கா ஆரோவிலிருந்து அவர்கள் வந்தார்கள். கவிமுகில் கவிஞர் வந்தார், பச்சையப்பன் கவிஞர் வந்தார். இவர்களெல்லாம் மிகச்சிறந்த ஆளுமைகளாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் திகழ்ந்து கொண்டிருந்தவர்கள். புதுச்சேரியில் இருப்பவர்களை அழைப்பது அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை என்றாலும் கூட தமிழகத்தில் கோலோச்சி கொண்டிருந்த அவர்களுடைய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரத்துக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய வகையில் இருந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் மிக மிக சொற்பமான ஒரு மதிப்பூதியத்துக்காக என் மீது வைத்திருந்த அன்பின் அடிப்படையில் ரவிக்குமார் ஏற்பாடு செய்திருந்த அந்த நன்றி கடனுக்காக அவர்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த உரையை ஆற்றியது. புதுச்சேரியில் மட்டுமல்ல, பிறகு காரைக்காலிலும் இதே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். ஆசிரியர்கள் மாறுவார்கள், காலம் மாறும். இந்த அறிஞர் பெருமக்கள் கூறிய கருத்துக்கள் என்றும் மாறுவதில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கல்வி எனப்படுவது என்ற இந்த சிற்றுரை. மனோகர் நாகரத்னம் வாழ்க. அவரை உருவாக்கி கொண்டிருக்கும் வித்யா மனோகர் வாழ்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இந்த உரைநடை நூல் எழுந்ததற்கான காரணத்தை அன்று வந்து உரையாற்றியவர்களுடைய பட்டியலை எல்லாம் இங்கே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த நினைவுகளுக்கு நன்றி. கவிஞர் ரம்யா அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆசானாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.